பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி பரிசுத்தமான ஓய்வு நாளிலே கூடி வந்தவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உலக இரட்சகருமான எம்பெருமான் ஆசீர்வதிப்பாராக. யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைவு கூறுவாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் ஆதியாகமம் 12:2 ஒருவர் எடுத்து வாசிக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. ஆண்டவர் உலக இரட்சகருமான எம்பெருமான் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை, நான் உன்னை பெரிய ஜாதி, உன் பேரை நான் என்ன செய்வேன், கடவுளுடைய மகா கிருபை பெருமைப்படுத்துவேன். பெருமைன்னா பெருமை கடவுளுடைய கிருபை. ஆண்டவர் தான் நம்ம பெருமைப்படுத்தணுமா தவிர நாம பெருமைப்படுத்த கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் நம்மளை பெருமைப்படுத்தணும், உயர்த்தணும், ஆஸ்வதிக்கணும். இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். வாசிக்கலாம். தேவ சமூகத்துல காத்திருந்த போது அவர் கொடுத்த வார்த்தை, இந்த பரிசுத்தமான வேலையில ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாம் எடுத்துக் கொள்வோம். ஆண்டவருடைய உன்னதமான வல்லமை வார்த்தை இந்த நாளிலே நம்மளை ஆற்றி தேர்த்தி அரவணைத்து ஆசீர்வதித்து கடந்து போக உதவி செய்வதாக. 39ஆம் அதிகாரம் 21 ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாகும். யோசேப்பு யார்? இந்த யோசேப்பு தன் சகோதரர்களால் தேவனுடைய மகாபெரிய கிருபையினால் தள்ளப்பட்ட யோசேப்பு, அண்டி விளைக்கும் இடத்திலே ஆபத்துகளை சந்தித்த யோசேப்பு, அன்புக்காக அழிந்து தெரிந்த யோசேப்பு. யார் அந்த யோசேப்பு? தேவ கிருபை. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்யாத தவறுக்கு என்ன செய்யறாரு? சிறையில் இருக்கிறார். அவருக்கும் சிறைக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா ஒரு மனிதன் எங்கிருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை அந்த மனிதன் மேல் இருக்குமானால் மனுஷ தயவை கர்த்தர் கொடுத்து அந்த மனிதனுக்கு கர்த்தர் ஒத்தாசை அனுப்புகிற தேவனாக. எனக்கு அன்பு புரியவில்லை. இந்த பூமியில தேவனுடைய மகாபெரிய கிருபையினால மனுஷ தயவு ஒரு மனிதனுக்கு வேணும். மனுஷ தயவு இல்லாம நாம வாழ முடியாது. கர்த்தருடைய கிருபை வேணும். ஆண்டவர் 33 வருட கால பூமியில வாழ்ந்த வாழ்க்கையில மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் நாளுக்கு நாள் வளர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மனுஷ தயவு இல்லாம பூமியில வாழ அன்புக்குரியவர்களே, எங்க கடவுளுடைய கிருபையினால அந்த மனுஷனுக்கு தயவு கிடைக்குதுன்னா சிறைச்சாலை. எதுக்கு சிறைக்கு போனாரு அவரு? எதுக்கு ஜெயிலுக்கு போனாரு? ஒரு தியாகியா? கொலை செய்தாரா? குற்றம் பண்ணாரா? ஏமாத்தினாரா? தண்டனை அனுபவிக்க வாசிக்க 39:14-15. அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு பாருங்கள், எபிரெய மனுஷன் தம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள்ள கொண்டு வந்தார், அவன் என்னோடு சேனிக்கும்படி என்னிடத்துல வந்தா நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன்,
நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறத அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிவிட்டான் என்று சொன்னான். அல்லேலூயா. செய்தி என்னது? இந்த மகளை பாருங்க, வாயெல்லாம் பொய். என்னது இந்த மகளுக்கு? என்னது? வாயெல்லாம் பொய். இது பண்ண தப்ப ஒரு பாவமும் அறியாத ஒரு மனிதன் மேல பாவக்கரையை சுமக்க வைக்கிறது. இந்த அம்மா என்ன பண்ணுது? யோசேப்பு அந்த வீட்டில் இருக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு யோசேப்பு மேல ஒரு ஆசை. ஆனா யோசேப்புக்கு இஷ்டம் இல்ல. ஆனா கடவுளுடைய மகாபெரிய கிருபைனால இது என்ன பண்ணுது? இதை விடாத ஒரு போராட்டம் பண்ணுது அந்த மனுஷனை. ஒரு நாள் யாரும் இல்லாத நேரத்துல, பைபிள் சொல்லுது, நான் கற்பனை எதுவும் சொல்லல, யாரும் இல்லாத நேரத்துல என்ன பண்ணுது? அவனை சீண்டி பார்க்குது. என்ன செய்யறாங்க? போட்டிருந்த வஸ்திரத்தை கழட்டி, அந்த சட்டையை கழட்டிட்டு தப்ப 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 தப்பன்னு ஓடுறான் பாருங்க. இது என்ன பண்ணுச்சு? இவர் ஓடின உடனே கையில் அந்த சட்டை இருக்குது. இவன் என்ன பண்றான்? சூட்சுமம் பண்றான். இவனை எப்படியாவது வெட்கப்படுத்தணும், இவனை எப்படியாவது வேதனைப்படுத்தணும். என் சொல்லுக்கு இணங்காதவன், என் பேச்சுக்கு கீழ்ப்படியாதவன், நான் சொன்னதை கேட்காதவன், என் சொல்லுக்கு இணங்காதவன், என் பாவத்தோட அவன் பங்கு போடாதவன், அவனை நான் ஒரு வழி பண்றேன் பாருங்க. கையில் என்ன இருக்குது? சட்டை இருக்குது. இந்த அம்மா சொல்லுது, நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறவன் கேட்டு தன் வஸ்திரத்தை எண்ணெடுத்துட்டு வெளியே ஓடி போய்விட்டான்னு சொன்னான். கடவுளுடைய கிருபைனால இது என்னடா பண்ணுதுன்னா, இத செய்த பாவத்துக்கு முழு உருவமே இதுதான். அது மேல ஒரு பாவமும் வராதபடி மத்தவனை குற்றப்படுத்துது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில கூட அது போலதான் நடக்கும். இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில கூட இப்படி நடக்கும். ஆனா எந்த வழி, எந்த நாசம் மோசம், எந்த பிரிவினை உள்ள வந்தாலும் ஆண்டவர் உன்னோட கூட இருப்பார். ஆனா நீ செய்கிற காரியம் நீதியா இருக்குமானா கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டாரு, உன்னை கைவிடும். நம்ம என்ன சொல்லுது? நான் கத்தனேன், நான் பரிசுத்தமானவ, நான் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது, நான் எப்படிப்பட்ட ஆளு. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு இதுவே தெரிந்த. சிலர் எப்படின்னா அப்படிப்பட்ட ஆளுங்க சொல்றதான் நம்புவாங்க. ஆனா ஆண்டோட பிள்ளைங்க சொல்றது நம்ப. ஏன்டான்னா, இந்த அம்மா கொஞ்சம் வசதியாகுது, இந்த அம்மா கொஞ்சம் பணக்காட்சியா இருக்குது, இந்த அம்மா கொஞ்சம் ஒரு போஸ்டிங்ல இருக்குது, இந்த அம்மா பார்த்தனாக்கா ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாங்க, இந்த அம்மா ஒரு கவுன்சிலரா இருக்கிறாங்க, இந்த அம்மா எது சொன்னாலும் கடவுள் நம்புவாங்க. ஏன்? ஏதோ ஒரு பதவி இருக்குது. இவர் யாரு? ராஜாவோட மனைவி. இவங்க சொல்றதுக்கு யாரும் கீழ்ப்படியலன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? அப்படி மத்த மேல வழிபடுவாங்க. உன் ஜம்பம் எல்லாம் மனுஷன் தான் இருக்கான், ஆண்டவர் கிட்ட ஆண்டவர் பிள்ளை கிட்ட பழிக்காது. கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை வாசித்து பாருங்க, 16 முதல் 18 வரை. அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீ நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்துல வந்தான். அப்போது நான் சத்தமிட்டு கூப்பிட்டு வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனா என்றா, நான் பரிசுத்தமானவ, உன்னை தவிர யாருக்கிட்டையும் நான் பேசுறது கிடையாது, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் உத்தமி, நான் பரிசுத்தவாட்டி, நான் நீதிமானு, யாரும் ஏறெடுத்து பார்க்காதாலும் என் கண்ணு அப்படி பார்த்து நான் அப்படி அடிக்கிறா.
நடிப்புனா நடிப்பு, கொஞ்சம் நெஞ்சு நடிப்பு கிடையாது. பைபிள் போய் சொல்லுமா? வேதம் போய் சொல்லுமா? எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து இருக்கிறாரு. வீட்டுக்காரர்கிட்ட வந்து அப்படியே நடிக்குது. நடிக்கிறது மட்டும் இல்ல, இன்னொன்னு நம்பணும்னா என்ன பண்ணணும்? ஒருத்தர் ஒண்ணு நம்பணும்னா என்ன பண்ணணும்? அழணும். கரங்களை தட்டி அல்லேலூயா. அழணும். அழுதுன்னே சொல்லணும். அழுகிறதுக்கு மாத்திரம் இல்ல, கொஞ்சம் தேம்பணும். ட்ரைனிங் எல்லாம் எடுக்கணும். அழணும், தேம்பணும், நடிக்கணும், எல்லாம் பண்ணணும். அப்பதான் நம்புவோம். நீ அத்தனை பேர் வேணா நம்ப வைக்கலாம், ஆண்டவரை நம்ப வைக்க முடியாது. அவர் யாரு தெரியும்? ஆண்டவருடைய வீட்டுக்காரர் வரி வரைக்கும் என்ன பண்ணுது? சாப்பிடல, தண்ணி குடிக்கல, நின்ன இடத்த விட்டு போல, அப்படியே நின்னுங்கதியா. இந்த சமயம் விட்டா நம்மளை யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த சமயத்தை விட்டா யாரும் என்ன நம்ப மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம், இல்லையா அவ அப்படி செஞ்சிருக்க மாட்டாயா, அவ அப்படிப்பட்ட ஆளு இல்லையா. சரி, ஒரு நாள் சொல்லாத, காலம் சொல்லாதா? கடவுளுக்கு இருப்ப வீட்டுக்கு வர வரைக்கும் செய்தி பார்க்கிற தேவ பிள்ளைய, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற அந்த ஒரு பிள்ளைய, உனக்கு கூட இப்படிப்பட்ட அநியாயம் வந்தா, செய்யாத காரியத்தை செஞ்சுன்னு சொல்றாங்களா, எடுக்காததை எடுத்துன்னு சொல்றாங்களா, ஏதோ பதவி இருக்கிறதுனால, பணக்காரங்க இருக்கிறதுனால ஏதோ உங்களை பழி போடுறாங்களா? பயப்படாத, பயப்படாத. அவர்களோடு இருக்கிறவர் காட்டிலும் உன்னோடு என்னோடு இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை ஏமாத்தலாம், மனுஷனை நம்ப வைக்கலாம், மனுஷனுக்கு பணத்தையோ எதையோ காட்டி ஏமாத்தி உன் பக்கம் சாய வைக்கலாம். என் தகப்பன் எம்பெருமான ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே சட்டை வச்சு நிக்கிறான் பாரு, ஓண்டாம் பாரு. நான் கத்திட்டேன், நான் அப்படியே கத்திட்டேன் பாரு. உண்மை இல்லை, என்ன என்ன இந்த செய்தி வீட்டுக்காரர் கேட்டா என்ன நினைப்பாரு? சொல்லு. இது திட்டு போட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா நடிக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. வீட்டுக்காரர் சரியான கோவம். அவரு ராஜா இல்ல, அவர் ராஜா வச்ச இந்த வீட்டுல இல்ல நடந்தா சும்மா வருவாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, தேவனுடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபைகளை கர்த்தர் தருவதாக. வாசிக்கலாம் 19 20. உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்ட போது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து அல்லேலூயா. இதுக்குதான் ஒரு ஜெயிலுக்கு போனார். தவறு செய்யாத தவற செய்து இந்த மனிதன் என்ன செய்யறான்? ஜெயில இருக்கிறான். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவளுக்கு நிம்மதி. பெரிய மூச்சு விடுறா. நான் நினைச்சதெல்லாம் நடந்துச்சு. அப்பாடா, நல்லது ரசா, நான் நினைச்சதெல்லாம் நடந்துச்சு. பெரிய மூச்சு. சரி, கடவுளுடைய கிருபை. உனக்கு ஒரு காலம் இருக்குமானா அந்த நீதிமானுக்கு ஒரு காலம் இருக்காதியா? போயிடும். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு காலம் வந்து தானே. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாகும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த பூமியில் அப்படிதான் இருக்கிறான். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விடுகிறவன் இறக்கும்.
எனக்கு எத்தனையோ பேர் பிறரை தான் சுட்டி காட்டுறானா, நான் செய்த காரியத்தை நான் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறவன் இந்த பூமியில கிடையாது. வாசி பாருங்க, ஆதியாகமம் 39:21 வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. எந்த அநீதி நடந்தாலும் நீதி உள்ள தேவன் கர்த்தரை நம்புறவர்களுக்கு அவர் பக்கபலமா இருப்பாரு. கரங்களை தட்டி எத்தனை பேர் அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற குடும்பத்துக்கு, கர்த்தரை நம்புகிற தனி மனிதனுக்கு அவர் பக்கபலமா இருப்பார். உண்மையில எத்தனை விதமான பழி பாதகம் வந்தாலும், எத்தனை வித கரை கண்ணீர் வந்தாலும், ஒருவேளை நீ ஊழியம் செய்யலாம், ஒருவேளை கர்த்தருடைய கிருபையோடு ஒரு வேலையை செய்யலாம், ஒருவேளை ஒரு இடத்துல ஒரு பொறுப்பு ஒப்பு கொடுத்திருக்கலாம், நீ உண்மையா இருக்கலாம், உனக்கே தெரியாம சில சதி மோச வாழைகள் பிசாசு வளைக்கலாம், அதனால நீ துன்பப்படலாம், துயரப்படலாம், நீ பதவி இறங்கலாம், நீ கஷ்டப்படலாம், உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தூரம் போகலாம். இன்னும் நான் ஏழையா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், உத்தமமா இருக்கிறேன், ஏன் எனக்கு சொல்லி தேவனை நோக்கி முறையிடலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, அன்பு மகனே மகளே, கர்த்தர் உனக்கு ஒரு நாள் உனக்குண்டான பலனை கொடுக்க அவர் வல்லவரும் நல்லவரும். அவரை மாத்திர கர்த்தருடைய கிருபையால நம்பி இருக்கிற வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை செய்கிறவராக. சிறைச்சாலையில் இருக்கிறார் அவர், கர்த்தருடைய பிள்ளை. யோசிச்சு பாருங்க, ஒரு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு. ஒரு பக்கம் அண்ணன் தம்பிங்க என்ன பண்ணாங்க, இருக்கிறத கூட செத்து போறது நல்லதுன்னு சொல்லி தண்ணி இல்லாத ஒரு குழியில தூக்கி போட்டு போயிட்டாங்க. குடும்பத்திலையும் சமாதானம் இல்லை, அண்ணன் தம்பி கட்டியும் சமாதானம் இல்லை, வேலை செய்ய போன இடத்திலும் பள்ளி பாதகம். என்ன செய்து வாழ்வதா சாதாரண. குழியில கொஞ்ச நாள் வாழ்ந்தாரு, பிடிக்காத அண்ணன் தம்பி குடும்பத்துல கொஞ்ச நாள் வாழ்ந்தாரு, வேலை செய்யற இடத்துல கொஞ்ச நாள் வாழ்ந்தாரு, இப்ப ஜெயில கொஞ்ச நாள் வாழ்ந்தாரு. வாழ்க்கை என்பது அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே வாழ்ந்துதான் ஆகணும். அதனாலதான் பார்த்தேன், எப்படி ஆதரவே யாரும் இல்லை, அன்பு முகம் ஒன்றும் இல்லை, தள்ளப்பட்ட கல்லானே அதனால் ஒரு விலையானே, ஆதரவு யாரும் இல்லை, அன்பு முகம் இல்லை, தள்ளப்பட்ட கல்லானே அதனால் ஒரு விலையானே, தள்ளப்பட்ட கல்லானே அதனால் ஒரு விலையானே. இசையா இசையா என்னை நீயும் பாரையா, என்னை நீயும் பாரையா, இசையா எங்களுக்கு பாரையா. சொந்தம் இல்லை மந்திரம் இல்லை, சோதனை வாழவில்லை, அநாதையாய் நானே சொந்தம் இல்லை மந்திரம் இல்லை, சோதனையில் வாழுகிறேன், அநாதையாய் நானே ஆதரவே யாரும் இல்லை, தள்ளப்பட்ட கல்லானே அதனால் விலையானே, தள்ளப்பட்ட கல்லானே அதனால் விலையானே. இசையா இசையா என்னை நீயும் பாரையா, என்னை நீயும் பாரையா, இசையா எங்களுக்கு பாரையா. தேவ சமூகத்துல யோசேப்பு தேவனுடைய மகா கருவினாலே ஜெயில் வாழ்க்கை வாழ ஒரு குற்றமும் செய்யல. வாசி பாருங்க 23. கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ
அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்று குறித்து திரைக்காலத்தை அவன் விசாரிக்கவில்லை. அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு மனிதனோடு இருப்பார். ஆனா அந்த மனிதன் இருக்கிற இடத்தை பத்தி ஆண்டவர் கவலைப்பட மாட்டாரு. யோசேப்பு இருந்த ஜெயில ஆண்டவரும் போறாரு. அல்லேலூயா. யார் போறது? யோசேப்பு ஜெயில இருக்கிறாரு, ஆண்டவர் ஜெயில இருக்கிறார். யோசேப்பை குழியில போட்டாங்க, ஆண்டவரும் குழிக்குள்ள போனார். யோசேப்பை வேலை செய்யற இடத்துல ஆண்டவரும் இருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. எது நீதி, எது நியாயம், யார் போய் சொல்றது, யார் உண்மை பண்றது எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சிருந்தும் கடவுளுடைய கிருபையினால் மகனை காப்பாற்ற வேண்டிய விதத்துல தகப்பனாக ஜெயிலுக்கு எனக்கு அன்பான கருத்து. உங்கூட ஆண்டவர் இருப்பாரா? என் கூட ஆண்டவர் இருப்பாரா? நீ தொட்டதெல்லாம் தொடங்கும்படி கர்த்தர் செய்வார். நீ இருக்கிற இடம் சந்தோஷமா இருக்கும், நீ இருக்கிற இடம் சமாதானமா இருக்கும், நீ இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. வாசிங்க. அது ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 12, 13 ஒரு வாசிக்க கேட்கலாம். அதற்கு யோசேப்பு அந்த 3 கொடிகளும் 3 நாளா 3 நாளைக்குள்ள கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதி உண்டாவதாக. பானபாத்திரக்காரனும் சேமனும் தலைவனுமாகிய 2 பேரும் ஜெயிலுக்கு வராங்க. அவங்க 2 பேரும் சொப்பனம் பாக்குறாங்க. சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல. ஆனா யோசேப்பு அந்த ஜெயில இருக்கிறாங்க. அந்த பானபாத்திரக்காரனும் தலைவமாகிய 2 பேரும் தேவனுடைய மகாபலி திருமணான யோசேப்பு இருந்து அதே ஜெயில வராங்க. கடவுளுடைய கிருபையினால சொப்பனம் பாக்குறாங்க. சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல. முகநாடி வேறுபட்டுக்குது. என்னங்க முகம் இப்படி இருக்குதுன்னு கேட்டதுக்கு அவர் சொல்ற, இல்லையா நாங்க சொப்பனம் பார்த்தோம், அதுக்கு அர்த்தம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு சொப்பனத்துக்கு இவர் அர்த்தம் சொல்றாங்க. அந்த சொப்பனம் படி அப்படியே நடக்கும். கடவுளுடைய கிருபை, சந்தோஷம். வாசிங்க 14 வாசி பாருங்க. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்விருந்திருக்கும் போது என்ன நினைச்சு என் மேல தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்தில் என்ன விடுதலையாக்க வேண்டினான். அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லிட்டு சொல்றாரு கர்த்தருடைய கிருபை. சொப்பனம் இதுதான்பா, நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைவு. நான் எங்க இருக்கிறேன்? ஜெயில இருக்கிறேன். நீ வெளியே போற, என் மேல கொஞ்சம் இரக்கம் வச்சு, என் மேல கொஞ்சம் தயவு வச்சு நீ வாழ்ந்து இருக்கும் போது என்ன பண்ண, என்ன நினைவு. இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்களா மக்களே? காரியம் முடிஞ்ச உடனே, உன் காரியம் ஜெயமாயிட்ட உடனே உனக்கும் நன்மை செய்தவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமாவா இல்லையா? போயிடுவாங்க. இந்த உலகத்தில் நீ பார்க்கலாம், நான் பார்த்துருக்கேன், நான் அதிகமா பார்த்திருக்கிறேன். எவ்வளோ நன்மை பெற்றிருப்பாங்க, எவ்வளோ அதிசயம் பெற்றிருப்பாங்க, எவ்வளோ அற்புதம் பெற்றிருப்பாங்க. கொஞ்ச நாள் மாத்திரம் சபைக்கு வருவாங்க, எல்லாம் நல்லா ஆயிட்ட பிற்பாடு டாடா பாய் நான் கிளம்புறேன் பாய் பாய் என்ன பண்ண முடியாமல. எதுக்கு உனக்கு கண்ணீரை தொடச்சாரு? எதுக்கு உங்க காயத்தை ஆத்தினாரு? எதுக்கு உனக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு? எதுக்கு உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு? எதுக்கு உனக்கு உதவி செய்தாரு? யாரும் வராத போது எதுக்கு கடவுளுடைய என்னை கொண்டு உனக்கு உதவி செய்ய வச்சாரு? கடவுள் உன்னை கொண்டு கர்த்தருடைய கிருபையை எத்தனை பேருக்கு உதவி செய்து வைக்கிறாரு? அப்போ நன்மையை பெற்றுட்டு தீமையை செய்தா கடவுளுடைய கிருபை ஆண்டு சொல்றாரு, உன் வீட்டை விட்டு தரித்திர மொழியாது. நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைவு, நீ நல்லா இருந்துட்டு எனக்கு உதவி செய், அது போதும். அல்லேலூயா. நீ அப்படி செய்யறாங்களா?
உன் வாழ்க்கையில கூட நடந்திருக்கு. நீ நன்மை செய்வ, உன்னால முடிஞ்ச நன்மை செய்வ, ஆனா உனக்கு கெட்ட பேர் வரும். அவளான்னுவாங்க, அவனான்னுவாங்க. என்ன செஞ்சுட்டேன்னு கேட்பாங்க. ஒரே வார்த்தை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு பரவாயில்ல. கர்த்தருடைய கிருபை. வாசிக்கலாம் என் அன்பு தேவ பிள்ளைகளை. 23 வாசிச்சு பாருங்க. ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாம அவனை மறந்துட்டான். நன்மை செஞ்சவன் என்னாச்சு? மறந்தாச்சு, சுத்தமா மறந்துடா. வானடா ரெண்டாவது வீட்டு வாசல் நான் மாரி பண்ண நினைக்கிறேன். என்ன மறந்தாச்சு, சுத்தமா மறந்து. நல்லது கெட்டது இன்னைக்கு வந்தா சாவு வாவு, நல்லது கெட்டது கொடுத்து மறந்தது பணது வந்தது இது உன்னது உன்னது. இனி உனக்கு ஆய் மொழி வச்சு பேசத்தான் பேசுவேன். சரியா போச்சு. அப்புறம் என்ன பேசுவ? பேச வைப்பார் ஒரு நாள் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. என்ன செய்யறான்? ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசிப்பை நினையாம அவனை மறந்துட்டான். ஆனா அவன் மறந்துட்டு இல்ல, அப்பா என்ன பண்ணுவாரு தெரியுமா? ஞாபகப்படுத்துவாரு. அல்லேலூயா. என்ன பண்ணுவாரு? என்ன செய்வாரு? ஆண்டவரே ஞாபகப்படுத்துவாரு. எப்ப ஞாபகப்படுத்துவாரு தெரியுமா? உதவுதன்னு ஒதிப்பாரு, அடி அடின்னு அடிப்பாரு. தீராத பிரச்சனை, டாக்டர் உடம்பத்தோட பூசுவான். ஏன்? கொடிய வியாதி வந்துட்டு, இது பயங்கரமான பிரச்சனை ஆகுது. ஐயோ ஐயோ. அப்பதான் நினைவு கூடுவாரு, ஐயோ ஒருத்தர் இருக்கிறாரே. ஒரு அம்மா இருக்கிறாங்களே, ஐயோ என் பெத்த தகப்ப இருக்கிறானே, ஐயோ என் பெத்த தாய் இருக்கிறாளே, ஐயோ என் கூட பிறந்த ரத்தம் என் அண்ணன் இருக்கிறானே, என் தம்பி இருக்கிறானே, ஐயோ என் கணவர் நான் தப்பு பண்ணிட்டேன், தலையில அடிச்சு அழுவார், ஐயோ என் கணவனை விட்டுட்டேன், ஐயோ என் மனையை விட்டுட்டேன். ஒரு நாள் கர்த்தர் நினைவுபடுத்துவார் பாரு, அன்னைக்கு யாராலும் அந்த இடத்துல நிற்க முடியாது. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்? நினைவு கூறும் தேவன் நம்முடைய தேவன். நீ செய்தெல்லாம் கரெக்ட் நீ நினைக்கலாம். இல்ல என் அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் நினைவு கூறுகிறார். எப்படி? வாசிங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. அது ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். போதும், 2 வருஷம் ஜெயில இருக்கிறாரு. யாரு? 2 வருஷம் பத்து ஆண்டு பாக்குறாரு. சரி, இதுக்கு மேல யோசேப்பை ஜெயில வச்சா வேலைக்கு ஆகாது. யோசேப்பை என்ன பண்ணோம்? விடுதலை ஆகணும். அப்போ எங்க தொட்டா இவனுக்கு விடுதலை கிடைக்கும், என்ன அச்சா இவனுக்கு விடுதலை கிடைக்கும், எதை வச்சு பார்த்தா இவனுக்கு விடுதலை கிடைக்கும்னு பார்த்தா, சுயம்பனுக்கு சொப்பனம் கொடுத்து விளக்கம் செய்து விடுதலையானவன் அங்கதான் இருக்கிறான், ராஜா பக்கத்துல. இவர் ராஜாவுக்கே சொப்பனம் கொடுக்கிறாரு. யாரு நம்ம கடவுள்? சாதாரண உன் தூக்கத்தை கலைக்கிறவுடைய நீ நிம்மதியா எவ்வளவு நாள் தூங்கிடுவ? உன் தூக்கத்தை கலைத்து, உன் கனவை கலைத்து, உன்னுடைய ஆசீர்வாதங்களை கலைத்து, உன் சரீர சுகத்தை கலைத்து, உன்னை தேவனுடைய மகாபெரிய கிருபையினாலே உன்னை என்ன செய்வாருன்னா துடிதுடிக்க வைப்பாரு, ஏங்க வைப்பாரு. ஏன்? ஒருத்தன் உன்னால காப்பாற்றப்படணும். சொல்லுவாங்க தூக்கமே வரல. எப்படி வரும்? அரண்டு படுக்கிறோம், உருண்டு படுக்கிறோம், திரண்டு படுக்கிறோம், ஒண்ணு நடக்கல.
அல்லேலூயா. வரல, கர்த்தருடைய கிருபை. சொப்பனம் கொடுக்கிறாரு, சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல, எல்லாரையும் கூட்டு பாக்குறாரு. ராஜாவுக்கு தூக்கம் வரல, ராஜா டென்ஷன் ஆகுறான், ராஜா என்னென்ன பண்ணி பாக்குறாரு, ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப என்ன நடக்குது? கடவுளுடைய கிருபைனால 38 முதல் 40 வரை ஒரு வாசிச்சு பாருங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிடம் நான் பெரியவனா இருப்பேன் என்றான். கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால இவன் என்ன செய்யறாருன்னா, யோசேப்புக்கு இந்த பானபாத்திரக்காரன் சொல்றான். கர்த்தருடைய கிருபையினால யாரு 2 வருஷம் சென்று பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டான். அது என்னவென்றால், அவன் நதியண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்போது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின்பு அவலட்சணமும் கேவலமான வேறு 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதியரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்துக் கொண்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்துக் கொண்டான். அப்போ சொப்பனம் பாக்குறாரு. சொப்பனத்தை கேட்கிறாங்க, யாரும் இல்ல. ஆனா கடவுளுடைய கிருபையினால பானபாத்திரக்காரங்கிட்ட போதி செய்தி. அப்ப ராஜா கிட்ட சொல்றார், ராஜா ராஜா ஜெயில ஒருத்தர் இருக்கிறான். ஒரு நாள் இரவு எங்களுக்கு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தை கண்டு நாங்களும் கலங்கி கூனி குறுகணும். அவன் சொன்னது போல எங்களுக்கு நடந்தது. அவன்கிட்ட இந்த சொப்பனத்தை சொன்னா அவன் நமக்கு விளக்கம் தருவான் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா என்ன பண்ணாரு, அவனை விடுதலையாக்கிறாரு. விடுதலையாக்கிறது மாத்திரம் அல்ல, இந்த சொப்பனத்தை யோசேப்பு சொல்றாரு. சொப்பனத்தை யோசேப்பு சொன்னது மாத்திரமல்ல, அந்த நாட்டுக்கு 2ஆம் தளபதியாக ராஜா கையால் அந்த மகனை தேவனுடைய கிருபையினால் முடிசூட்டுகிறாங்க. அந்த ராஜாவாக மாற்றுகிறாங்க. அன்பு கர்த்தருடைய பிள்ளைய, ஜெயிலில் இருந்த மகன் அவன் கடவுளுடைய கிருபை, பழி வந்தது, பாதை வந்தது, கரை வந்தது, கஷ்டம் வந்தது. ஆனால் தேவனுடைய கிருபையினால் அந்த மனிதன் தேவனோடு சார்ந்திருந்தான். தேவன் அவனை விடுதலையாக்கினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய மகாபெரிய கிருபை. ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பின் நினையாம மறந்துட்டான். தேவ பிள்ளையே, யார் மறந்தாலும் கர்த்தர் மறக்காதவர். யார் மறந்தாலும் ஒரு அபாராதாரான ஆவியானவரே, உமது வழி எனதையா, ஏழை மீது இறங்கையா, இரக்கம் முழுக்கையா, உமதையா, உமது வழி எனதையா, ஏழை மீது இறங்கையா, இரக்கம் முழுக்கையே செய்யா. இவை பொழுதே வருவாயோ, மறுரூபா தருவாயோ, மனவாளும் நீங்கி மனவாட்டினாலிங்கி, மனவாளும் நீங்கி மனவாட்டினாலிங்கி, மனவாளும் நீங்கி மனவாட்டினாலிங்கி. இசையா இசையா, என்னை நீயும் பாரையா, என்னை நீயும் பாரையா, இரக்கம் உன்னையே செய்யா, எங்கள் மூலம் பாரையா. ஊழியத்தின் பாதையிலே யார் மறவாமல் போராடும் நம் தேவன் நம்மளை மறக்காதவன். நம் தேவன் அவரை நினைவுகிற தேவன் அவன். யார் மறந்து போறோம், யார் நம்ம விட்டு போற போறோம், நீ பயப்படாதே, நீ கலங்காத, நீ திகையாதே. கர்த்தரும் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தரும் என் நினைவாய் இருக்கிறார். நீ எதை செய்தாயோ அதை கர்த்தர் கைகொள்வதை செய்வாராக. பாதையிலே
உன் கிருபை வேண்டும் என்று உபவாசம் இருக்கின்றோம். உள்ளத்தை அறிந்தவரே, உலகையான நாயகனே, உன் கிருபை வேண்டுமையா, உதவிக்கரமையா, உன் கிருபை வேண்டுமையா, உதவிக்கரமையா, உன் கிருபை வேண்டுமையா, உதவிக்கரமையா, உன் கிருபை வேண்டுமையா, உதவிக்கரமையா. ஏசையா ஏசையா, என்னை நீ பாரையா, என்னை நீ பாரையா. கல்லை கண்டு மூளைக்கு கண்ட முழுக்கலா வைத்திருந்த நம்முடைய தேவாலயம் சோதனை அனாதையாய் நாளை சொந்தம் சோதனை வாடுகிறேன், அனாதையாய் நாளை ஆதரவே ஆதரவே அல்லப்பட்ட கல்லானே, அதனால் உதவியானே, அல்லப்பட்ட கல்லானே, அதனால் உதவியானே, அல்லப்பட்ட கல்லானே, அதனால் ஒரு விலையானே. செய்தி கேட்ட கட்டளை பிள்ளைய, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அன்பு கட்டளை பிள்ளைகளை இந்த செய்தியை பார்த்துருங்களே. ஏகப்பட்ட பாடு வந்தது, பிரச்சனை வந்தது. தன் சொந்த குடும்பத்தால் தள்ளப்பட்ட தேவ மனுஷனாய் மாறினான். போன வேலை செய்த இடத்துல நிம்மதி இல்லை, ஜெயிலுக்கு கடந்து போனான். 2 வருஷம் காலை கடந்து போன பிற்பாடு ஒரு சொப்பனத்தை தேவன் தருகிறார். ஆமா, எத்தனை ஆண்டு காலம் இந்த பூமியில ஆசீர்வாதம் தொடர்பட்டு இருந்தாங்க. உண்மையில பரிபாலனம் வந்திருந்து நீ கஷ்டத்தையும் தண்ணீரையும் அனுபவித்து வந்தாலும் கர்த்தர் உன்னை ஒரு நாள் நினைவுறும்படி, மேல நினைவுறும் உன்னை நினைக்கும்படியாக எங்கே உனக்கு பிரச்சனை ஆரம்பமானது அவனை கொண்டு தேவன் நினைவு கூறும்படியால் கர்த்தர் உனக்காக அவர் வளர்த்தார். அவர் நீதி உள்ள ராஜா, அவர் நீதி உள்ள தேவன். பயப்படாத பயப்படாத, உன் நம்பிக்கை ஒருபோத வீணாகாதபடி கர்த்தர் உன்னோடு வழிநடத்துவார். என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாள் நீ பேச நல்ல வார்த்தைகளுக்காக நன்மை. பெரும் பாதகி ஒரு மனிதனை கரைபடுத்தி இந்த உலகமே அந்த மனிதனை அசிங்கமா பார்க்கிற அளவுக்கு அந்த பொல்லாதவர் செய்த சதித்திட்டத்தை தேவன் நிர்மூலமாக்கி அதே நாட்டுக்கு அந்த மகன் கண்ணுக்கு முன்னாக சிங்காசனத்திலே அவன் தோல் உண்டு நிற்கும்படியாக, அவன் ஜெயப்படியை ஏற்றபடியாக, அசிங்கப்படுத்தும் இடத்திலே வெட்கப்படுத்தும் இடத்திலே அந்த மனிதன் சிங்கோலை உயர்த்தி கீழமைத்து ஆளுகை செய்தது போல தேவனே என் ஜனங்களை ஆளுகை செய்யும்படி வெட்கப்பட்ட இடத்திலே தேவன் தலையை உயர்த்தும்படியாக நான் சிந்திக்கிறேன். எங்கள் தேவன் உயிர் உள்ள தேவன், எங்கள் தேவன் எங்களை வெட்கப்படுத்தாத தேவன். உன் கரத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். என் தேவனை வெளிப்பாடுகளை கருத்து அறிவு மூடி மறைத்து வந்த எல்லா இறக்குகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களை நம்பனை யாவருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்க கர்த்தரோ நினைவு உண்டார் என்ற வாக்குப்படி எங்கள் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்தார். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். யார் சொல்லுவோம், என் ஆத்மாவை கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய கிறிஸ்துவையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கின்ற சதா காலம் அடியேறு சகல பிரஸ்தாடு கட்டப்படியான கர்த்தரை சித்தமானார் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
சூத்திரம் திருமணம் நடத்துவாராக ஒரு